இந்த வீடியோவில் நாங்கள் 2024 எம்சிக்யூட 2024 எம்சிக்யூ 22வது பார்ப்போம். 22வது எம்சிக்யூ நீங்கள் இப்போ இதில் போய் பார்க்கலாம். என்ன கேள்வின்னு சொன்னால், ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் தாக்கம் 3Cl O3 மைனஸ் ஏகோஸ் ClO3 மைனஸ் ஏகோஸ் ப்ளஸ் 2Cl மைனஸ் ஏகோஸ் பின்வரும் பொறிமுறையினூடாக நடைபெறுகிறது. இப்போ அடுத்தது ClO மைனஸ் ஏகோஸ் 2 சேர்ந்து ClO2 மைனஸ் ஏகோஸும் Cl மைனஸும் மெதுவாக நடக்கிற ஒரு தாக்கம் நடக்குது. அடுத்தது அதே மாதிரி விரைவாக நடக்கிற தாக்கம் நடக்குது. அந்த தாக்கம் இந்த தாக்கம் இந்த 2 தாக்கம் நடத்துறது ஊடாக இந்த தாக்கம் நிறைவடையுது. கேட்ட கேள்வி என்னடா, தாக்கத்தினுடைய தாக்க வீத விதி கே என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த 3 விடைகள் இங்கே தரப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேள்வியில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு தாக்கம் நடைபெறும்போது பல படிகளில் நடைபெறும் ஒரு தாக்கமாக இருந்தால் அந்த தாக்கத்தினுடைய தாக்க வீதம், அதாவது தாக்கத்தினுடைய தாக்க வீதம் தங்கியிருக்கிற காரணியில் மிகவும் முக்கியமான காரணி மெதுவாக நடைபெறுற தாக்கத்தில் தான் அந்த தாக்கம் தங்கி இருக்கும். இப்போ வெப்பநிலை மாறாத போய் தரப்பட்ட வெப்பநிலை மாறல தானே, ஆகவே தாக்க வீதத்தில் கணக்க இதுகள் இருக்குது. இருந்தாலும் மெதுவாக நடைபெறுற தாக்கத்தில் இருக்கு. ஆகவே இந்த தாக்கத்தில் தான் எங்களுக்கு என்ன இருக்கும், அதனுடைய தாக்க வீதம் தங்கி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் அந்த மெதுவாக நடைபெறுற தாக்கத்தை எழுதணுமெண்டா ஏகோஸும் திருப்பியும் ஒரு ClO மைனஸ் ஏகோஸுக்குரிய ஒரு அயனும் சேர்ந்து தான் எங்களுக்கு ClO2 மைனஸ் ஏகோஸ் இருக்குது. விரைவாக நடைபெற தாக்கமாக இருந்தால் அந்த தாக்கம் என்ன செய்யும், விரைவாக நடைபெறுந்து முடிஞ்சிடும். அப்போ தாக்க வீதத்தை இதுதான் மெதுவாக நடைபெற தாக்கம். அப்போ எங்களுக்கு இதில் நேராக நாங்கள் டிஃபைன் பண்ணி பிடிக்க வேண்டியதுதான் இதுதான். அப்போ இது கேயாக இருந்தால் இந்த கே எவ்வாறு இருக்குமெண்டா, இது ஒரு இந்த அமைப்பில் இதுக்குரிய தாக்க வீதம் என்று பார்த்தோம்னா டி எங்களுக்கு எது சார்பாகவும் எழுதலாம் இல்லையா. இப்போ நம்ம இது சார்பாக இந்த அயன்கள் சார்பாக எழுதினாலும் சரி, இந்த அயன்கள் சார்பாக எழுதினாலும் சரி, இந்த தாக்க வீதத்தை நான் இந்த அயன்கள் சார்பாக எழுதுகிறேன். ஓவர் டிடி இன்ட்டு இது சார்பாக எழுதும்போது மைனஸ் ஒன்று வரப்போகுது, மைனஸ் கே இன்ட்டு தாக்கியலினுடைய செறிவுகள். தாக்கியினுடைய செறிவு நாங்கள் முதலாவது ClO மைனஸ் ஏகோஸ் இந்த ஒன்று இன்னொன்றும் இருக்குது. 2 தாக்கி ஒரே மூலிகமாக இருக்குது, ஒரே இதாக அமைப்பாக இருக்குது. ஆகவே ஏற்கனவே ஒவ்வொரு பீசமானங்களை ஒவ்வொன்றபடியாக ஒன்று போட்டிருக்க மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதனுடைய அடிப்படையாக பார்த்தோம்னு சொன்னால் நேரடியாகவே இதை எழுதலாம். ClO ஏகோஸ் டிடியை இன்னொரு வடிவத்திலையும் எழுதலாம். இந்த வடிவத்தை நாங்கள் இந்த சார்பு எழுதினா இந்த வடிவத்தை நாங்கள் மைனஸ் கே இன்ட்டு நேரடியாக எழுதலாம். ClO மைனஸ் ஏகோஸ் இந்த வர்க்கம் என்று எழுதலாம். ஆனால் இந்த கேள்வி விடையில் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறான ஒரு விடையே இங்கே இல்லை. எங்கள்கிட்ட இவ்வாறான ஒரு விடை இந்த கேள்வி விடைக்குள்ள எந்த இடத்துலையுமே அந்த விடை இல்லை. நாங்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னா இவ்வாறான விடைகள் ஒவ்வொன்றிலையுமே இல்லை. ஏன் அந்த மைனஸ் இல்லை, அந்த விடை இருக்குது, மைனஸ் இல்லை. ஆகவே இவங்கள் தாக்க வீதம் இன்னொரு வழியிலையும் எழுதலாம். இங்கே விளைவுகள் சார்பாகவும் எழுதலாம். இந்த விளைவு சார்பாகவும் தாக்க வீதத்தை எழுதலாம். அப்போ விளைவு சார்பாக எழுதும்போது மைனஸ் எங்களுக்கு வர இதே திசையில் நாங்கள் எழுதுகிறோம். இது எதிர் திசைன்ற வழியாக தான் மைனஸ் என்று போடுறோம். ஆகவே இதை நாங்கள் இந்த வடிவிலையும் எழுதிக்கொள்ளலாம். இந்த வடிவிலைன்னு சொன்னால் இரண்டு சார்பாக ClO2 மைனஸ் ஏகோஸ் இந்த 2 சார்பிலையும் நாங்கள் என்ன எழுதலாம், தாக்க வீதத்தில் அதை எழுதும்போது ப்ளஸ் அண்டு வரும். தாக்கியல் ஏற்கனவே நாங்கள் அங்கே செஞ்சு இருக்கிறபடியால் ஒரே இப்படி ஒரு வடிவம் இருக்கலாம். அப்போ இது ரெண்டாலும் எங்களோட தாக்க வீதம் இதுவும் சமனாகத்தான் இருக்கும். இன்னொரு Cl சார்பாகவும் எழுதலாம். டியோட
சிஎல்ற செறிவு கொண்டு வைப்போமே. ஆகவே எங்களுக்கு சிஎல்ற செறிவு ஈக்குவஸ் என்று போட்டால் அதன் டிடி வந்து இது மூன்றுமே இதுக்கு சமனாக வரும். அப்போ இந்த கேள்வியில் இருக்கிற உண்மையான ட்ரிக்கி பாயிண்ட் வந்து மெதுவாக நடைபெற தாக்க படியினூடாகத்தான் இது வருமென்று, அதாவது தாக்க வீதம் தங்கியிருக்கும் என்றதை தெரிஞ்சு கொண்டு அதில் நாங்கள் விடை எடுத்துடலாம். விடை வந்து 3வது விடையாக இருக்கும். விடை வந்து 3வது விடை. அதில் வந்து இங்கே இதுக்கு மைனஸ் வரும். மைனஸ் இது சார்பாக இருந்தால் அல்லது இது சார்பாக இருந்தால் இது ப்ளஸ் வரும். அதே பக்கத்தால் தாக்கம் நடக்கும்போது